நம்ம தலை ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். சென்னை டு வேர்ல்டு வைட் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனாக என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல சென்னையில இருந்தே பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் தலையோட GBU காட் பிளஸ் யூ அப்படிங்கிற மாதிரி குட் பேட் அக்லி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேற லெவலில் அள்ளி எரிஞ்சிருக்கு. ஸோ முதல் நாளில் சென்னையில் மட்டும் 2,32,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. சென்னைன்றது நம்ம ஏற்கனவே சொன்னதை தாண்டி இன்னும் ஒரு சில தேட்டர்கள் எக்ஸ்டன் ஆயிருக்கு இப்போ இந்த ரேஞ்சில். அதனால தான் தேட்டரில் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. சேம் டைம் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் தாங்க. ஸோ அந்த அளவுக்கு குட் பேட் இங்க வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்கு. அடுத்ததா தமிழ்நாடுல 30,20,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1ல நம்ம தலை நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்துடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷனா தலைக்கு வேற லெவல்ல தெரிக்க விட்டு ஓபனிங் எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸா இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த ஓவரால் அச்சீவ்மெண்ட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1ன்றதெல்லாம் தலை இன்னும் கொண்டு வரலாம் தான் சொல்லி ஆகணும். எனிவே தலை ஃபேன்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி தான் வரவேற்றிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் படி. அடுத்து ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு கண்ட்ரியுமே சேர்த்து 5,10,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. முதல் நாள்ல நம்ம தலை நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம். இது தெலுங்கு, தமிழ், ஹிந்தி இது மூணுமே சேர்த்து அந்த கலெக்ஷனா இருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஆந்திரால நிறைய தேட்டர்களை ஃபுல் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தாலும் நம்ம தலைக்கு அங்க பெருசா ஃபில் ஆகலாம் தாங்க சொல்லணும். இனிமே தலை மார்க்கெட் அங்கெல்லாம் பெருசா செட் பண்ணல. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்ல இங்க தெலுங்கு மார்க்கெட்டுக்கும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த அளவு கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. அடுத்ததா கேரளால 1,90,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. முதல் நாள்ல நம்ம தலை நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம். கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி கேரக்டரேஷன் இல்ல. ஸோ கேரளாவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் அந்த மாதிரி இல்ல. இனிமே தமிழ் படங்கள் அங்க ஓடுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல இந்த படம் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த கலெக்ஷனே நம்ம தலையோட ரேஞ்சுக்கு கொஞ்சம் பெருசா எதிர்பார்க்கப்படுது. பட் ட்ரைலர் வைப்ல இந்த அளவுக்கு வந்திருக்கு கேரளா பொறுத்த வரைக்கும். அடுத்து கர்நாடகால 10,40,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸா. ஆக்சுவலி கர்நாடகா பத்தி கேக்குதவள எப்பவுமே உங்களுக்கு தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி இங்க பெங்களூர்ல நம்ம தலைக்கும் ஒரு நல்ல வைப் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க ஒரு சம கலெக்ஷன் எடுத்துருக்கு தான் சொல்லணும். அடுத்து நார்த் இந்தியால 1,20,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம GBU படம். நார்த் இந்தியாலாம் இங்க யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஜாக்கி ஷெரீஃப் தான் இருக்காரு. அவரே படத்துல இருக்காரான்னு தேடி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காலும் பெருசா ஒரு ஃபோக்கஸ் இல்லைங்க. ஸோ இங்க தமிழ் படம் அவ்வளோ பெரிய நார்த் இந்தியாவில் நிறைய தேட்டர்கள் பெரிய ஸ்டேட்டு என்னதான் இருந்தாலும் இவ்வளோதான் கலெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த படத்துக்கு அங்கே இருக்க மார்க்கெட்டும் ப்ரொமோஷனும் அவ்வளோதான் இருக்கு. ஸோ இதுவாச்சும் பரவாயில்லைங்க. அங்கே நம்ம சல்மான் பாய்லாம் கதறிட்டு இருக்காரு. ஏன்னா நான் நார்த் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஹீரோ, என் படத்தை தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாலே எவனை தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டீங்களேன்ட்டு. ஸோ அதுக்கு இது பரவாயில்ல தான் சொல்லணும். சரி, ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 48,80,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தலை நடிச்சிருக்கு குட் பேட் அக்லி படம் முதல் நாள் வசூலா மட்டும். அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 25,70,00,000 கலெக்ட் பண்ணும் முதல் நாள்ல நம்ம GBU படம். ஓவர்சீஸ்லாம் செம ட்ரெண்ட் செட் வைப். ஓவர்சீஸ்லாம் நல்லா கனெக்ட் ஆகி போச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா படம் வந்து செம வைபா இருக்கு. ஆனா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரிவ்யூ பத்திலாம். எனக்கும் பார்த்த வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆதிக்கு வந்து ரொம்ப இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஏன்னா உள்ள வைபை கொண்டு வந்துட்டாரு. அந்த வைப் வந்து ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸுக்குலாம் பயங்கர பக்காவா சூட் ஆகுது. ஆனா புதுசா யாரோ படம் பார்க்க போறாங்க நிறைய விஷயம் புரியாமலே வண்டியை சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னும் நிறைய வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இன்னும் ஆடியன்ஸுக்கே அந்த வைப்பை வந்து ஓகே நாங்கள் ஃபேன்ஸ்னால ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து ஒரு சினிமா வியூவர்ஸாகவும் இல்லை ஒரு ரிவ்யூவராகவும் உள்ளே போய் நோண்ட போனாக்கா இன்னும் ரொம்ப பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே நரேஷனில் கோட்டை விட்டுட்டீங்க தான் சொல்ல முடியும் ஆதியை பற்றி. ஆனாலும் நம்ம ஆதிக்கு வந்து உங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஐடியா இல்லையா. ஆனால் அஜித் ஃபேன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காரு. எனவே இது ஒரு நல்ல அட்டம்ப்டும் கூட. ஆக்சுவலி இந்த கதை வந்து நம்ம வீக்லி டாப் 10லேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தான் வரும்ட்டு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் நம்ம சேனல் கண்டினியூ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கதையே மாறி போச்சுன்னு ஒரு கண்டென்ட் எடுக்க வந்து அது நம்ம சேனலில் வந்து வியூஸ்லாம் பெருசாக இல்லைன்றதால வந்து டிராப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கண்டென்ட்ல இந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு நான் எடுத்து வச்சிருப்பேன். இனிமே நான் அது இன்னும் ரொம்ப வேற மாதிரிலாம் பெருசாக யோசிச்சு ரொம்ப நிறைய ஒர்க் இருக்கு. ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் எடுத்து பண்ணால் வியூஸ் தர மாட்டேங்க நம்ம சேனல்னு விட்டுட்டேன். ஆனால் ஆதி இவ்வளோ பெரிய படத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள வந்து நான் எடுக்கணும்னு நினைச்ச எஃபெக்ட் கூட அவர் இந்த படத்துக்குள்ள எடுக்கலையோன்ற மாதிரி தான். ஏன்னா தலைக்கு அவ்வளோ பெரிய பேக்ட்ராப் இருந்திருக்கு. ஸோ பெருசாக ப்ளே பண்ணிடலாம் அவர் இந்த படத்தில். பட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மலை சாரல் மாதிரி தூவிட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏன் ஒரு பெரிய அடைமலையை அடிச்சு விட்டுருக்கலாமே. ஸோ மங்காத்தாக்கு மேலான்ற மாதிரிலாம் வந்து சொல்ல தோணல. ஏன்னா இது மலை சாரல் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு அடைமலையா இந்த படம் இருந்திருக்கணும் நம்ம ஆதிக்கு எடுத்துக்கிட்ட கான்செப்டுக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்றதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தவிர ஆனால் இங்கே மிஸ் பண்ணிட்டாரு நான் சொல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கோம் தான் சொல்லணும். சரி, ஓகே. வேர்ல்டு வைடா நம்ம குட் பேட் அக்லி படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா 74,50,00,000 கலெக்ட் பண்ணும். இந்த கலெக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றத நாளைக்கு நம்ம பேனர் வந்து விடுறாங்களான்னு பார்ப்போம். போஸ்டர் பார்ப்போம். இவங்க தெலுங்கு கம்பெனி பேனர் தான். தமிழ் கம்பெனி மாதிரிலாம் வந்து அப்படியே பம்பாம ஓரளவுக்கு பேனர் கொடுப்பாங்க தான் பார்க்குறேன். நாளைக்கு போஸ்டர் வருதா இல்லையன்றதை பார்ப்போம். வரலனால நம்ம வீடியோ வந்துடும். ஸோ மறக்காம பார்க்க வந்துருங்க.